ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான சீனி கிழங்கு வச்சு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். பசங்களுக்கு இதை இப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை நம்ம வேறு விதமாக அவங்க யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி அதிலேயே மிக்ஸ் பண்ணி நம்ம வேறு விதமாக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து நான் ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்லேயோ இல்லை கத்தியிலையோ குத்துனீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக போட வரும். அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு விட்டிங்கனாலும் மசிஞ்சிரும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்மாஷரும் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படியும் அது மசியலை அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா மையம் மசிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை தான், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், இருந்தாலும் அது பத்தாது. அதனால் நான் ஒரு 1/4 கப்பு வெல்லம் பாகு இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் 2-3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தோசை, அதாவது பேன்கேக் போட போகிறோம், பேன்கேக் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு பால் தேவைப்படுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணி ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ணலை எதுவும். இதுவே நல்லா தான் வந்துச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பால். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில சன் ரைஸ் ஆகிட்டு இருந்தது, ஸோ அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த ரவையெல்லாம் அந்த பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி திக்காக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரவை வந்து உங்களுக்கு இன்னும் குருணையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை பல்ஸ் மோட்டில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தோசை பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் போட்டு கொஞ்சமாக சின்னதாக பேன்கேக் சைஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக தோசை அளவுக்கு வேண்டாம். போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அண்ட் தென் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேன்கேக்கை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டுக்கு டின்னராகவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் அவங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது இதை வச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.